Taste the Daily. பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்கள் குறித்து வனத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தமிழக அரசுக்கு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். எந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? தமிழக அரசுக்கு நீதிமன்றம் தரப்பிலிருந்து வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் மலையில் கிரிவலப்பாதையின் இரண்டு புறமும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து எந்த ஒரு அனுமதியுமின்றி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களுக்கு குடிநீர் இணைப்பு, மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். புனிதமான கிரிவல பாதையில் மரங்கள் வெட்டப்பட்டு கழிப்பறைகளும் செப்டிக் டேங்குகளும் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டவிரோத செயல்களுக்கு வனத்துறை அதிகாரிகளும் நகராட்சி மற்றும் மின்துறை அதிகாரிகளுமே பொறுப்பு என்றும் அந்த மனுவில் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் மலைப்பகுதி லே அவுட் ஆகிவிடும் என்ற ஒரு அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மலைப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கட்டிடங்களை அப்புறப்படுத்துவதுடன் அந்த கட்டிடங்களுக்கான மின் இணைப்பு, குடிநீர் இணைப்புகளை துண்டிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருவண்ணாமலை மலையே சிவன் தான் எனவும் அப்படி இருக்கும்போது அங்கு எப்படி கழிப்பிடங்களும் செப்டிக் டேங்குகளும் கட்ட முடியும், அனுமதிக்கலாம் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் சுவாமி அடங்கிய குழுவை அமைத்து அந்த மலையில் உள்ள அந்த சட்டவிரோத கட்டுமானங்களை நேரில் ஆய்வு செய்து 4 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Taste the Daily.